அந்தரங்கமான புகைப்படங்கள பார்க்கணும்னா, மாசம் ரூ. 500 கட்டுங்க. ரூ. 1000 கட்டுங்க. அப்ப இத பார்த்து மத்த பெண்கள் என்னவா இத புரிஞ்சுப்பாங்க? அதுவும் குறிப்பா அ இளம் குழந்தைகள் என்னவா இத பார்த்து புரிஞ்சுப்பாங்க? அப்படி ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல பேச வச்சுட்டு இன்ஸ்டாகிராம்காரனுக்கு அதிகமான கன்டென்ட் கிடைக்கும்போது, அதிகமான லாபம், வருமானம் வரும். ஆனா, அப்ப இந்த இந்த உழைக்கக்கூடிய இந்த மக்களுக்கு என்ன வருமானம்னா ஒண்ணும் கிடையாது. இவங்க அந்த லாட்டரியில என்னைக்காவது நமக்கு அந்த சீட்டு விழுந்துரும். நம்ம அந்த வால தாண்டி அந்த பக்கம் போயிடுவோம். அல்காரிதம்ஸ் யார் பேச்சையும் கேட்கறது இல்ல. அதுவே சிந்திச்சு, அதுவே தானா இயங்குது. அது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா இல்ல. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருந்தாலும், அதையும் கட்டுப்படுத்தக்கூடியது மனிதர்கள் தான். அந்த மனிதர்கள் யாருன்னா, இந்த நிறுவனங்கள் தான். 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய விளம்பரங்கள் என்னவா இருந்தது? நமக்கு எப்படி ஒரு பொருள் நம்மகிட்ட சேர்ந்துகிட்டு இருந்தது அப்படின்னா, ஒரு தோனி விப்பாரு, ஒரு கோலி விப்பாரு, ஒரு ரஜினியோ, இல்ல கமலோ, இல்ல விஜயோ, ஏதோ ஒரு ஆக்டரோ, ஆக்ட்ரஸோ யாரோ பிரபலங்கள் நம்மகிட்ட இன்னைக்கு பிரபலங்கள் நம்மகிட்ட எதையுமே விக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் சாதாரண மனிதர்கள் நம்மகிட்ட விக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அல்காரிதம்ஸ். அல்காரிதம்ஸ் இந்த விளம்பர உலகத்தையே மாத்திருச்சு. ப்ளஸ் எக்ஸாம் நடக்குது. பையன் முடிச்சுட்டு வெளியே வரான். எப்படிப்பா எழுதுனேன்னு கேட்டா, சுமாரா தான் சார் எழுதுனேன். நான் வேலைக்கெல்லாம் போறதில்ல. யூடியூப்ல சேனல் ஆரம்பிச்சு பெரிய பணக்காரன் ஆக போறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல காம்ரேட் டாக்கீஸ்க்கு நன்றி. இந்த டாக்குமெண்ட்ரி கொஞ்சம் பழசுன்னு நான் நினைக்கிறேன். மேபி ஒரு 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் முன்னாடி எடுக்கப்பட்டதா இருக்கும். இன்டர்நெட்ல இந்த டைம் இருக்கு இல்லையா? அது நம்ம நினைக்கிறத விட ரொம்ப வேகமா வளரக்கூடியதா இருக்கு. எப்படின்னா, மாற்றங்கள் அவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் நடந்துரும். ஒரு iPhone 15க்கும் ஒரு iPhone 16க்குமான இடைவெளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது. ஐஃபோன் ஒரு வெர்ஷனுக்கு இன்னொரு வெர்ஷனுக்கும் வர இடைவெளி எப்படி குறையுதோ, அது மாதிரி இன்டர்நெட்ல இந்த வரக்கூடிய மாற்றங்கள், அல்காரிதம்களோட அறிவு வளர்ச்சி இருக்குல்ல, அது அது அடையக்கூடிய மாற்றங்கள், கிரியேட்டர்ஸோட மாற்றம், அ என்ன கன்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த கன்டென்ட்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாமே ரொம்ப வேக வேகமா நடக்குது. பீர் பைசெப்ஸ் அப்படின்னு ஒரு இன்டர்நெட்ல நீங்க YouTubeல ஒருத்தர ஃபாலோ ஃபாலோ பண்றவங்களா இருக்கலாம். ரொம்ப ஃபேமஸ். இந்தியாலயே அ ரொம்ப இருக்கறதுலயே அதிகமா சம்பாதிக்கக்கூடிய கன்டென்ட் கிரியேட்டர்னா அந்த பீர் பைசெப்ஸ் தான். அந்த அவன் பேர் ஒரு ஒரு ஹிந்திக்காரன் ஒருத்தன். அவன் தான் இந்தியாலயே அதிகமா சம்பாதிக்கிறவன். கிட்டத்தட்ட 100 கோடி கம்பெனியா அவன் வளர்ந்திருக்கான். ஒரு கன்டென்ட் கிரியேட்டரா ஸ்டார்ட் பண்ணி, அவன் பாட்காஸ்ட் பண்ணுவான். நடுவுல கூட ஒரு பிரச்சனையாச்சு. அந்த ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோல ரொம்ப மோசமா பேசினான் அப்படின்னு சொல்லி, அத இவங்க பிஜேபி நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. டக்குன்னு அந்த டைம்ல வேற ஏதோ ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. இந்த இஷ்யூவ பெருசாக்கி பீர் பைசெப்ஸ் அந்த கன்டென்ட் கிரியேட்டர் மேல மொத்த பழியும் போட்டாங்க. எதுக்காக அவர பத்தி சொல்றேன்னா, அவர் ஒரு பேட்டியில ஒரு விஷயம் சொல்றாரு. எவ்ரி 3 மந்த்ஸ் அல்காரிதம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நாங்க எங்க கன்டென்ட்ட எவ்ரி 3 மந்த்ஸ் மாத்திக்கிட்டே இருக்கோம். எவ்ரி 3 மந்த்ஸ் நாங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எடிட்டிங் பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும். அவரு சொல்றாரு 2 வருஷம் முன்னாடி ஒரு அ இப்ப எடிட்டிங் பண்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 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 டைம் பீரியட் இருக்கும். ஒரு ஒரு கட்டுக்கும் நடுவுல இப்போ 5 செகண்டுக்கு ஒரு கட்டு. 5 செகண்டுக்கு ஒரு டிரான்சிஷன். இல்ல 5 செகண்டுக்கு ஒரு வாட்டி ஒரு ஃபோட்டோ. அந்த மாரி ஏதோ ஒண்ணு வச்சு வச்சு நம்ம போய்க்கிட்டே இருப்போம் இல்லையா? அந்த கேப் குறைஞ்சுக்கிட்டே வருதுன்றான். 3 வருஷம் முன்னாடி அது ஒரு 10 செகண்ட், 15 செகண்ட் இருந்தது. அப்புறம் அது 5 செகண்ட் ஆச்சு. இன்னைக்கு அது 3 செகண்ட் ஆயிடுச்சு. அதுவும் ரீல்ஸ் எல்லாம் பண்ணும்போது 1 1/2 செகண்ட் அவங்க மைக்ரோ செகண்ட்ஸ்ல வொர்க் பண்றானுங்க. ஏன்னா அந்த ஹூக் அது ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த 0.5 செகண்ட்ஸ்ல உங்கள ஹூக் பண்ண வேண்டியிருக்கும். இந்த அல்காரிதம் தான் டிசைட் பண்ணுது. ஸோ இந்த மாற்றம் ரொம்ப வேக வேகமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்துல இருக்கோம். அப்போ இந்த அ அ இந்த டாக்குமெண்ட்டரி எடுத்து எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் ஆயிருக்கும். ஏன்னா இதுல Patreon பத்தி பேசுறாங்க. Patreon வேற ஒரு வடிவமா மாறிருச்சு இன்னைக்கு. இவங்க பேசிட்டு இருக்கும்போது இருந்த Patreon இன்னைக்கு அது இல்ல. இன்னைக்கு அது ஒரு போர்னோ ஏரியா மாதிரி ஆயிடுச்சு.
பீப்பிள் ஆர் செல்லிங் தேர் செல்வ்ஸ். அவங்க பாடிய வந்து விக்கக்கூடிய ஒரு தளமா வந்து இன்னைக்கு Patreon மாதிரியான பை மீ காஃபி அப்படின்னு ஒரு சைட் இருக்கு. அந்த மாரி நெறைய இந்த மாரி குட்டி, குட்டி சைட்ஸ் இருக்கு. இதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல இயங்குறது. இதுல வந்து அ பெண்களும், ஆண்களும் பண்றாங்க. என்னன்னா, தங்களுடைய உடல வந்து ஒரு பொருளா அதுல வந்து முன்வைக்கிறாங்க. இத நீங்க என்னுடைய உடல வந்து நீங்க தினமும் பார்க்கணும்னா, மாசம் ரூ. 300 கட்டுங்க. ரூ. 500 கட்டுங்க. அப்படின்ற ஒரு மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்கு. அது வந்து இதுல வரல. ஏன்னா, இவங்க வந்து அந்த ஆரம்ப காலகட்டத்த பார்க்குறாங்க. Patreon மாதிரியான இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்குள்ள தான் இயங்குது அப்படிங்கிற மாரி இதுல பேசுறாங்க. மத்தபடி இதுல பேசக்கூடிய பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப மூர்க்கமா வளர்ந்திருக்கு. அதுல முக்கியமானது என்னன்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நான் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வேற ஒரு வேர்ட் யூஸ் பண்றேன். சின்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு யூஸ் பண்றேன். என்னன்னா, பாவ பாவம் தான் அவங்க பண்ற பாவம், புண்ணியத்துல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா, அது அது வந்து நம்ம ரிலிஜியஸோட தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியதில்ல. ஆனா தோட எப்படி நான் சொல்றேன்னா, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அறமும் இல்லாத ஒரு மனிதர்களா அவங்க எல்லாருமே மாறிக்கிட்டு இருக்காங்க. அறம் அப்படின்னு நான் எத சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய விளம்பரங்கள் என்னவா இருந்துச்சு? நமக்கு வந்து எப்படி ஒரு பொருள் வந்து நம்மகிட்ட வந்து சேர்ந்துகிட்டு இருந்தது அப்படின்னா, ஒரு தோனி வந்து விப்பாரு, ஒரு கோலி வந்து விப்பாரு, ஒரு ரஜினியோ, இல்ல கமலோ, இல்ல விஜயோ ஏதோ ஒரு ஒரு ஆக்டரோ, ஆக்ட்ரஸோ யாரோ பிரபலங்கள் வந்து நம்மகிட்ட எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அது டிவில ஒரு விளம்பரம் வரும். இப்போ பூஸ்ட் அப்படின்னு ஒரு பானம் இருக்குன்னா, அந்த பானத்த வந்து ஒருத்தன் விக்கிறான்னா, அது காலங்காலமா கபில் தேவ்லருந்து, சச்சின்லருந்து, தோனிலருந்து, கோலிலருந்து அப்படியே வித்துட்டு இருந்தாங்க. ஆனா, அது அது வந்து கட் ஆகுது. எப்பன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வரம்போது. இன்னைக்கு வந்து பிரபலங்கள் வந்து நம்மகிட்ட எதையுமே விக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் சாதாரண மனிதர்கள் வந்து நம்மகிட்ட விக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அல்காரிதம்ஸ். அல்காரிதம்ஸ் வந்து இந்த விளம்பர உலகத்தையே வந்து மாத்திருச்சு. எப்படின்னா, விளம்பரங்கள் வந்து ஒட்டு மொத்தமா ஒரு 1,00,000 பேர்கிட்ட குடுக்கப்படும். ஒரு விளம்பரம். இப்போ சன்ஃப்ளவர் ஆயில்னு ஒரு விளம்பரம் இருக்கு. உங்க எல்லாருக்கும் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நீங்க வந்து அ ச சன்ஃப்ளவர் ஆயில்லயே பெஸ்ட் ஒண்ணு இருக்கு. நீங்க எல்லாம் வாங்குங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, உங்க யாருக்குமே அது பயன்படாததா இருக்கலாம். ஆனா அல்காரிதம் என்ன பண்ணும்னா, இந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு 30 பேர்ல 10 பேர் மட்டும் சமைக்கிறதுல ஆர்வமா இருக்கிறவங்க. அந்த 10 பேர்ல சன்ஃப்ளவர் ஆயில் ரெகுலரா யூஸ் பண்ணவங்க 3 பேரு. நான் வந்து அவங்க கிட்டயே உங்கள கொண்டு போய் சேர்க்கிறேன். அப்படின்னா, அவன் கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிக்கிறான். இந்த அல்காரிதம் மாற்றம் வந்து விளம்பர உலகத்த மாத்துது. இன்னொன்னு எதுக்கு ஒரு பிரபலம்? ம் என்ன மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொருத்தன் வந்து உங்களுக்கு அத வித்து குடுப்பான். அப்படிங்கும்போது, ஒரு இன்ஃப்ளூயன்சர்ன்னு ஒருத்தன் அங்க வந்து கிரியேட் ஆகுறான். அப்போ YouTubeல ஆரம்பிச்சப்போ கிரியேட்டர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிடையாது. Instagramமும், TikTokம் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்ஃப்ளூயன்சர்ன்னு ஒரு புது வகைப்பாடு உருவாகுது. இந்த இன்ஃப்ளூயன்சருக்கும், கிரியேட்டருக்கும் நெறைய வேறுபாடுகள் இருக்கு. இப்ப கிரியேட்டர் அப்படிங்கிறவன் வெறுமனே அவன் ஒரு ஒரு பொருள ஒரு ஒரு கன்டென்ட்ட உற்பத்தி மட்டும் செய்து, அதிலிருந்து வரக்கூடிய இந்த விளம்பர வருவாய மட்டும் எடுக்கக்கூடியவனா இருக்கான். ஆனா இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறவன் வேற ஒருத்தனா மாறுறான். அவன் என்ன பண்றான்னா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். அவனோட வேலையே என்னன்னா, தன்னுடைய உடல் மூலமா, தன்னுடைய பேச்சு திறமை மூலமா, தன்னுடைய அ அறிவின் மூலமா உங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, உங்ககிட்ட ஏதோ ஒன்ற விற்று, அது மூலமா பணம் சம்பாதிக்கிறது தான் அவனுடைய நோக்கமா இருக்கு. ஆனா ஒரு கன்டென்ட் கிரியேட்டருக்கு அப்படி கிடையாது. இப்ப நீங்க வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, மதன் கௌரி இருப்பாரு. விஜய் வரதராஜ் இருப்பாங்க. இந்த மாரி ஒரு 10 யூடியூபர் நம்ம பேர் சொல்லிட்டே வரலாம். இவங்கலாம் இன்ஃப்ளூயன்சர்ஸான்னு பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் கிடையாது. அவங்க வந்து நம்மகிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மிஸ்டர் ஜிகேன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து என்ன பண்ணுவாரு, ஏதோ ஒரு அறிவியல் பூர்வமான விஷயங்கள மட்டும் நம்மகிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இவரு கன்டென்ட் கிரியேட்டரா இருக்காரு. ஆனா, வேற ஒருத்தர் வராரு. இப்போ ஒரு டாக்டர் இருக்காரு. பிரதீப் ஜானா ஏதோ ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அவர் பேர் எனக்கு தெரியல. அந்த டாக்டர் வந்து என்ன பண்றாருன்னா, அவரு எல்லாத்தையும் அறிவுபூர்வமா நமக்கு சில விஷயங்கள் சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்காரு. கூடவே என்ன சொல்றாரு, இந்த மருந்து வாங்கி நீங்க சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. அப்படின்னு நடுவுல வந்து புகுத்திட்டு போயிட்டே இருக்காரு. அப்ப நம்ம என்ன நம்புறோம்னா, இவரு எப்பவும் நல்லது தானே சொல்லுவாரு. அப்ப இதுவும் அவர் சொல்றது நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நடுவுல வந்து நான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பிரச்சனை பத்தி கொஞ்சம் நெறையா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தப்போ, தமிழ் அ டெக் பாஸ்ன்னு ஒரு பிரச்சனை வந்து பெருசா வந்துச்சு. டெக் பாஸ் பிரச்சனை வந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்குமே இங்க தெரிஞ்சிருக்கும். YouTubeல வந்து அவங்க கோடிக்கணக்குல பணம் வாங்கிக்கிட்டு, அ அது விளம்பரம் அப்படின்னு சொல்லாம, நம்மகிட்ட சில விஷயங்கள வந்து தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது, நாங்க வந்து இந்த ஃபோன வாங்கி யூஸ் பண்ணோம். இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு பொய்யா பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்களா மாறுனாங்க. இது ஒரு டெக் பஸ்ஸோட பிரச்சனையா இருக்கல. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இத தான் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க.
அவங்க என்ன இப்போ பொட்டேட்டோ ஃபேஸ் அப்படின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு ஐஸ்கிரீம் கடைய பத்தி எழுதுது. ஆனா அந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. நீ வந்து இத சொல்றேன்னா, விளம்பரம்னு போட்டுட்டாவது சொல்லு அப்படின்னு கமெண்ட்ஸ்ல வந்து மக்கள்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இது எல்லாமே எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் இந்த விஷயம் ஒரு பிரச்சனையா இன்னைக்கு மாற ஆரம்பிக்குது. ஏன்னா, மக்கள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஏதோ தெளிவு வந்துருச்சாட்டுருக்கு. அதனால எல்லாரும் என்ன கேட்குறாங்க, "நீ போடுறது விளம்பரம்னா, விளம்பரம்னு சொல்லிட்டாவது பண்ணு. நீ பாட்டுக்கு உன்னுடைய அனுபவம் மாதிரி சொல்லாத" அப்படிங்கிற அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப என்னன்னா, இத ஏன் சின்ஃப்ளூயன்சரா இங்க எங்க மாறுறாங்க? வெறும் இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறவங்க, சின்ஃப்ளூயன்சரா எங்க மாறுறாங்க அப்டின்னா, அவங்க வந்து தான் விக்கக்கூடிய பொருளுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கணும். ஒரு தரம் இருக்கணும். ஒரு தரக்கட்டுப்பாடு இருக்கணும். இப்ப நான் வந்து பேபி பவுடர் விக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர். யாரோ ஒரு இவரு வந்து என்கிட்ட ஒரு பேபி பவுடர வந்து விக்க சொல்லி குடுக்குறாரு. நான் வந்து அவர்கிட்ட ஒரு ரீல் போடுறதுக்கு ரூ. 25,000 குடுங்க. அப்படின்னு மட்டும் நான் வாங்கிக்கிட்டு, இந்த பேபி பவுடர என் குழந்தைக்கு நான் இத தான் யூஸ் பண்றேன். அப்படின்னு சொல்லி நான் ஏமாத்தி அ போட்டு விடுறேன். எல்லாரும் வாங்குறாங்க. அந்த பேபி பவுடர்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் குழந்தைங்களுக்கு ஆபத்தானதா இருந்துச்சுன்னா, அதுக்கு யாரு பொறுப்பா? இவரு சொல்லுவாரு, "நான் வந்து காசு வாங்கிட்டு இத சொல்றேன். அவ்வளோதான்" அப்படின்னு. ஆனா என்னன்னா, இதுக்கு அந்த இன்ஃப்ளூயன்சரும் ஒரு பொறுப்பாளி தான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு இந்த தரக்கட்டுப்பாடோ, இல்ல இந்த ஒரு என்ன சொல்றது? ஒரு அறமோ இல்லாம போயிருது. ஏன்னா, அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, எப்படி மானிட்டைஸ் பண்றது அப்படிங்கிறது தான். ஓரளவுக்கு அவங்க வந்து என்ன நெனைக்கிறாங்கன்னா, இந்த பொருள்லாம் நான் வந்து விக்க மாட்டேன். இதெல்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கு. 2 விஷயம். என்னன்னா, சென்சார்ஷிப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சென்சார்ஷிப் வந்து சென்சார்ஷிப்பும் ஒரு கட்டுப்பாடும் விளம்பரங்களுக்கு உண்டு. எல்லா விளம்பரங்களையும் சென்சார் பண்ணியும், அதுக்கு வந்து இதுதான் ஒரு விளம்பரத்துல வரணும். இந்தந்த விஷயங்கள் தான் பேசணும். இத தான் நம்ம இப்ப வந்து ஒண்ணும் இல்ல. கேம்பிளிங் பத்தி நீங்க பேசவே முடியாது. ஒருத்தர் வந்து இப்போ சமீபத்தில கூட ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. நீங்க வந்து யாருமே ஆன்லைன் கேம்பிளிங்க வந்து விளம்பரப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாரி பிராண்டி, விஸ்கி இந்த மாரி மதுபானங்கள வந்து நீங்க விளம்பரப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற இந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே விளம்பரங்களுக்கு இருக்கு. ஆனா இன்ஃப்ளூயன்சர் வந்து இப்போ ஒரு விளம்பரமா போடுறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் கிடையாது. 2வது இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து அ தான் என்ன மாதிரி பொருள் வந்து விக்கிறோம், அது என்ன பொருள வந்து மத்தவங்களுக்கு குடுக்குறோம் அப்படிங்கிற அத தரம் பிரிக்கவோ, இல்ல அதோட தரத்த புரிந்து கொள்றதுக்கான அந்த நாலேட்ஜும் இருக்கிறதில்ல. ஸோ அவங்க என்ன நெனைக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து விக்கிறாங்க நமக்கு. நம்ம அத மத்தவங்களுக்கு குடுக்க போறோம். அவ்வளோதான். அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, ஏதோ ஒரு வகையில மானிட்டைஸ் பண்ணணும் அப்படி. இதுல என்னன்னா, ஏன் அவங்க இப்படி இருக்காங்க? இது வந்து அவங்கள நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஏன் அவங்க இப்படி இருக்காங்கன்னா, 24 மணி நேரமும் அவங்க உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க உழைக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்கள இந்த இந்த டாக்குமெண்ட்ரிலயே அவங்க சொல்லியிருப்பாங்க. 24/7 ஒருத்தன் கிரியேட்டிவாவே எப்படி இருக்க முடியும்? இருந்தா தான் அவன் காசு கிடைக்கும். என்னன்னா, இது ஒரு பெரிய லாட்டரி. அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த லாட்டரி. நம்ம வந்து சயன்ஸ் ஃபிக்ஷன் கதைகள்லாம் பார்த்திருப்போம். ஒரு லாட்டரி ஒரு பக்கம் வந்து ஏழைகள்லாம் ஒரு ஒரு சுவருக்கு இந்த பக்கம் ஏழைகள்லாம் இருப்பாங்க. சுவத்துக்கு அந்த பக்கம்லாம் பணக்காரங்கள்லாம் இருப்பாங்க. ஒரு லாட்டரி வந்து டெய்லியும் இயங்கிக்கிட்டே இருக்கும். அதுல யாருக்கெல்லாம் வெற்றி கிடைக்குதோ, அவங்கலாம் பணக்காரங்களோட இடங்களுக்கு போ முடியும். இப்ப இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட் வந்து ஒரு லாட்டரி மாரி இயங்கிக்கிட்டே இருக்கு. நீங்க வந்து கோமாளியா நடந்துகிட்டே இருக்கணும். டெய்லியும் 24 ஹவர்ஸ் கோமாளியா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு கோமாளிக்கு லாட்டரி அடிக்கும். உடனே அவன் வந்து அந்த பணக்காரங்களுடைய இடத்துக்கு போவான். அந்த பணக்காரங்க இடம் நான் சொல்றது, அவனுக்கு புகழ் கிடைக்குது. அங்க பணம் கிடைக்குது. அவனுக்கு வந்து ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருமே இன்னைக்கு கோமாளிகளா மாறுறதுக்கான இப்போ ஒண்ணும் இல்ல. கூமாப்பட்டி அப்படின்னு ஒருத்தர். நம்ம எல்லாருமே பார்த்தோம். அவருக்கு வந்து என்ன டேலண்ட் இருக்கு? அவருக்கு வந்து என்ன பண்றாரு? ஒண்ணுமே இல்ல. அவரு வந்து சும்மா ஏங்க, ஏங்கன்னு கத்திக்கிட்டே இருந்தாரு. அப்போ அவர பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தா அவரு எல்லா டிவிலயும் வர்றாரு. எல்லா பக்கமும் அவர பத்தி பேசுறாங்க. எல்லா இடத்துலயும் வருது. இப்ப இத பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து என்ன தோணும்? ஓ! இந்த லாட்டரில நமக்கு பரிசு விழுகணும்னா, நம்ம பைத்தியம் மாரி இந்த மாரி கத்திக்கிட்டே இருக்கணும். இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு எண்ணம் தான் எல்லாருக்குமே வரக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் இன்னைக்கு எத நோக்கி ஏன்னா நீங்க வெறுமனே ரீல்ஸ் போட்டு எவ்வளோ சம்பாரிக்க முடியும்? நீங்க வந்து ஒரு கன்டென்ட் கிரியேட்டரா ரீல்ஸ் மட்டும் போட்டுட்டு, மாசம் ஒரு ரூ. 50,000 சம்பாரிக்க முடியும்னா, நிச்சயமா முடியவே முடியாது. இந்த மானிட்டைசேஷன் வழியா தான் மானிட்டைசேஷன் வழியா Instagram குடுக்குற மானிட்டைசேஷன் வழியா அவ்வளோ பணம் சம்பாரிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. ஏன்னா, இப்போ கார்ப்பரேட் டாக்ஸிஸ வச்சிருக்காங்க. அவங்க வந்து இங்க பணம் கேட்டு இங்க போட வேண்டிய அவசியம் இருக்கு அப்டின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா, அது 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 அப்படியெல்லாம் சம்பாரிக்க முடியாது. ஆனா, நீங்க வந்து ஒரு பொருள் வித்து சம்பாரிக்கலாம்.
இன்னைக்கு வந்து நான் வந்து சில இன்ஃப்ளூயன்சர்ஸோட எவ்வளோ பணம் வாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு ட்ரை பண்ணப்போ, அவங்க வந்து ரூ. 1,00,000லாம் வாங்குறாங்க. ஒரு ரீலுக்கு ரூ. 1,00,000 வாங்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்துட்டாங்க. ஒரு ரூ. 2,00,000 வாங்குறாங்க. அதுவும் ரீல்ல வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ட சும்மா பின்னாடி பேர் மட்டும் வர்றதுக்கு ரூ. 50,000 கேட்குறாங்க. அதுவும் ஒரே ஒரு வாட்டி வர்றதுக்கு இவ்ளோ, ஸ்டோரி போடுறதுக்கு இவ்ளோ, ஒரு ஃபோட்டோ கார்டு மட்டும் போடுறதுக்கு இவ்ளோன்னு, இன்னைக்கு ரேட் கார்டு வச்சு இயங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஃபுல் டைம் இன்ஃப்ளூயன்சர்ஸா மாறுறாங்க. இது என்னன்னா, அட்வர்டைஸ்மென்ட்ஸோட அந்த இது மாறுது. அட்வர்டைஸ்மென்ட்ஸ் ஆட் ஃபிலிம் கம்பெனி இருக்கும். அவங்க வந்து ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணுவாங்க. அத டிவில போடுவோம். இது எல்லாமே மாறி, இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸா மாறுது எல்லாமே. எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஏன்னா, இதுக்குள்ள அவ்ளோ பணம் புழங்குது. ஒரு ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் ஒரு 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 மாசத்துக்கு 10,00,000 15,00,000 சம்பாதிக்கிறத நம்ம கண்ணெதிர்க்க பார்க்குறோம். இதுதான் அந்த லாட்டரி. இது எல்லாருக்கும் அது நடக்காது. அப்ப எல்லாரும் இதுக்குள்ள ரொம்ப ஆர்வத்தோட இணைஞ்சு செயல்பட ஆரம்பிக்கிறோம். இது வந்து இன்னொரு கிக் எக்கானமியா மாறுது. இந்த கிக் எக்கானமி அப்படிங்கிறத பத்தி நம்ம எல்லாருமே பேசியிருப்போம். எப்படின்னா, இன்னைக்கு வந்து Swiggy வண்டி ஓட்டுறவங்க, ராபிடோ ஓட்டுறவங்க, இவங்க எல்லாருமே இந்த கிக் எக்கானமிக்குள்ள தான் வர்றாங்க. அது மாதிரி தான் இந்த கன்டென்ட் கிரியேட்டர்ஸும் ஒரு கிக் எக்கானமிக்குள்ள வர்றாங்க. எப்படின்னா, அ இப்போ நம்ம ஸ்கூட்டர் வந்து நீங்க வந்து ராபிடோக்கு ஓட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னா, உங்க முதுகெலும்பு வீணாகுது, உங்க வண்டி வீணாகுது. இதுக்கெல்லாம் அவங்க யாருமே பே பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன உழைக்கிறீங்களோ, அதுக்கு மட்டும் தான் நான் காசு தருவேன். அப்படிங்கிற உங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் இருக்காது. ஒரு உழைப்புக்கு ஒரு உண்டான ஒரு உழைப்பாளிக்கு உண்டான ஒரு நிறுவனம் தர வேண்டிய எதையுமே அவங்க குடுக்க மாட்டாங்க. இப்ப YouTubeஓ, இந்த Instagramஓ இல்ல மற்ற சோசியல் மீடியாவோ நம்மள அப்படிதான் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, நீங்க போட்டுக்கிட்டே இரு. ஏன் அல்காரிதம் முடிவு பண்ணும். உனக்கு எவ்வளோ பணம் பே பண்ணணும் அப்படிங்கிறத. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு லட்சிய கனவோட போவோம். நான் வந்து கம்யூனிசத்த பத்தி பேசப் போறேன். நான் பெரியாரியம் பத்தி பேசப் போறேன் அப்படின்னு நெனச்சுட்டு நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சீங்கன்னா, அத யாருக்குமே காட்ட மாட்டான். அவன் யார் கண்லயுமே சிக்காது. நீங்க வந்து டெய்லியும் யாரையாவது திட்ட ஆரம்பிக்கணும். கன்னா பின்னான்னு வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க சேனல் சூப்பர் ஹிட்டா ஓடும். தி மோர் யூ பிகம் தி நெகட்டிவ் அது வந்து செம்ம ஹிட்டா உங்க சேனல் போக ஆரம்பிக்கும். உங்க ரீல்ஸ் சூப்பரா போக ஆரம்பிக்கும். நீங்க மென்டல் மாரி கத்திக்கிட்டே இருக்கணும். டெய்லி திட்டிட்டே இருக்கணும். நீங்க எனி பொலிட்டிக்கல் சேனல் நல்லா போயிட்டு இருக்க பொலிட்டிக்கல் சேனல் எடுத்து பார்த்தீங்கனாலும், அதுல தத்துவமா ஒரு ஒரு நேர்மையான அரசியல்லாம் பேசுற சேனலா இருக்காது. அதுல எந்நேரமும் டெய்லியும் யாரையாவது திட்டிட்டே இருப்பானுங்க. ஏதோ ஒரு கட்சியவோ, இல்ல ஏதோ ஒரு தலைவரையோ ரொம்ப மோசமான மொழியில எவ்வளவுக்கு எவ்வளோ மோசமா திட்டுறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் கிடைக்கும். இது வந்து அல்காரிதமே அப்படிதான் இயங்குது. அல்காரிதம் எத விரும்புதுன்னா, நெகட்டிவிட்டிய ரொம்ப விரும்புது. நீங்க ரொம்ப பாசிட்டிவா இப்ப நான் ஒண்ணும் இல்ல. இப்ப பாசிட்டிவா உட்கார்ந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் பேசினேன்னா, யாருக்குமே அத காட்ட மாட்டான். ஆனா இதையே நான் வேற மாரி அ இப்ப டெக் பாஸ்ன்னு ஒருத்தன் இருக்கான். அவன்லாம் ஒரு மனுஷனா? அதெல்லாம் வந்து ஏமாத்துறான். அப்படி இப்படின்னு போட்டீங்கன்னா, அப்ப நெறைய பேர் பார்ப்பாங்க. நெறைய பேர்கிட்ட அத கொண்டு போய் அவன் சேர்க்கிறான். அப்போ அங்க வந்து நெகட்டிவிட்டி வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம என்ன ஆவோம்? நம்ம ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு சேனல் ஆரம்பிச்சிருப்போம். நம்ம என்ன நெனச்சிருப்போம்? நம்ம வந்து இளைஞர்களுக்கெல்லாம் பெரியாரியத்த வந்து சொல்லி தருவோம். நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் கம்யூனிசத்த வந்து கத்துக் குடுப்போம். அப்படின்லாம் நெனச்சு ஒண்ணு நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்து அறிவு கெட்ட சீமான், அவனே, இவனே அப்படி இப்படின்னு எல்லாரையும் திட்டிட்டு இருப்போம் நம்ம உட்கார்ந்து. ஆனா நம்ம அந்த தத்துவத்திலருந்து விலகி வெளிய எங்கேயோ வந்திருப்போம். அது மட்டும் கிடையாது. நான் ஒரு ஃபிட்னஸ் சேனல் ஆரம்பிச்சீங்கனாலும் இது நடக்கும். இது ஒரு ஒரு சமையல் சேனல் ஆரம்பிச்சா கூட இது நடக்கும். ஏனன்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க என்ன சொல்லணும்ன்றதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் என்ன விரும்புறேனோ அத சொல்றா அப்படிங்கிறது தான் அந்த அல்காரிதங்களோட இதுவா இருக்கு. அல்காரிதங்கள் வந்து நம்மள அத நோக்கி தான் திரும்ப திரும்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இந்த சுழல் இருக்குல்ல, இந்த சுழல் வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, இதுல ஒரு விஷயம் ரொம்ப கரெக்ட்டா சொன்னாங்க. ஜென் ஜென் ஸி இருக்காங்க இல்லையா? ஜென் ஸி மட்டும் இல்ல. ஜென் ஆல்ஃபா வந்துட்டாங்க இன்னைக்கு. ஜென் ஸிய விட ஆல்ஃபா வந்து ரொம்ப மோசமா இருக்காங்க. செஃபோரா கிட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. சில மாதங்களுக்கு முன்னாடி யுஎஸ்ல. யுஎஸ்ல மட்டும் இல்ல. உலகம் முழுக்க செஃபோரா அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு. இந்த செஃபோரான்ற பிராண்ட் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து விக்கிறாங்க. அவங்க வந்து குழந்தைங்களுக்கான பியூட்டி ப்ராடக்ட்ஸ வந்து செல் பண்றாங்க. இந்த இத பார்த்துட்டு குழந்தைங்க வந்து ரீல்ஸ் பார்த்து இந்த செஃபோரா பிராண்ட் அந்த இதெல்லாம் வாங்கி போட்டுக்கிறாங்க முகத்துல. குழந்தைங்க வந்து லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க. அந்த ஏதேதோ
அழகு சாதன பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வாங்கி போட்டுக்கிறாங்க. இதனால அவங்க முகம் பயங்கரமா பாதிக்கப்படுது. அவங்களுடைய மனநிலை பயங்கரமா பாதிக்கப்படுது. இத பத்தி செப்போரா கிட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து கிரியேட் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. குழந்தைங்கள வந்து ஸ்டாப் பண்ணுங்க. இந்த மாரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றத ஸ்டாப் பண்ணுங்க. பாடி பாசிட்டிவிட்டி வந்து வரணும் குழந்தைங்களுக்கு. இந்த மாரி அவங்க வந்து சின்ன வயசுலயே அழகு சார்ந்து, உடல் சார்ந்த இந்த தாழ்வு மனப்பான்மைய வந்து இது வளர்க்க ஆரம்பிக்குது. இதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து இதுதான் இந்த ஜென் இசட், ஜென் ஆல்ஃபா கிட்ட நடக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு வந்து யாரும் வேலைக்கு போக ஆர்வமா இருக்கிறதில்ல. ஈஸியா இந்த 10த் +2 எக்ஸாம் நடக்குது. ஒரு சன் நியூஸ்ல ஒரு நியூஸ் காட்டுறாங்க. +2 எக்ஸாம் நடக்குது. பையன் முடிச்சுட்டு வெளிய வரான். "எப்படிப்பா எழுதுனேன்னு?" கேட்டா, "சுமாரா தான் சார் எழுதுனேன். நான் வேலைக்கெல்லாம் போப்போறதில்ல. YouTubeல சேனல் ஆரம்பிச்சு பெரிய பணக்காரன் ஆகப்போறேன்றான்." அவங்களோட மனநிலையே அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய பெரும்பான்மையான பிலோ 20ல இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே, தே வாண்ட் டூ பிகம் அ இன்ஃப்ளூயன்சர். ஏன்னா, அவங்க கண் எதிர்க்க பார்க்குறாங்க அந்த லாட்டரிய. அது வந்து எங்கேயோ கொண்டு போய் சேர்க்குது ஒருத்தன. அவனுக்கு வந்து எந்த படிப்பறிவு இருக்கிறதில்ல. அவனுக்கு எந்த ஒரு நாலேட்ஜ் இருக்கிறதில்ல. அவனுக்கு வந்து ஆனா எல்லா வகையான பணமும் கிடைக்குது. எல்லா வகையான அ புகழ் கிடைக்குது. அவங்களுக்கு வந்து மேடைகள் கிடைக்குது. அவங்க ஸ்கூல்ல, காலேஜ்ல அவங்கள தான் கூட்டு வந்து உட்கார்ந்து பேச வைக்கிறாங்க. அப்புறம் அவன் யார பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவான்? நீங்க வந்து ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட்டயா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேச வைக்கிறோம். நம்ம ஸ்கூல்ல யார கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறோம்? யாரோ ஒரு பையன கூட்டிட்டு வராங்க. அந்த பையன் வந்து Instagramல ரொம்ப ஃபேமஸ் போல. எப்ப பார்த்தாலும் நான் வந்து Instagramல பார்க்குறேன். அந்த பையன் ஏதோ ஒரு காலேஜ்ல நடந்து போறான். பொண்ணுங்கலாம் பயங்கரமா கைத்தட்டி ஆரவரிச்சு, ஏதோ ஒரு ராக் ஸ்டார பார்த்த மாரி அவங்க பயங்கரமா இது பண்றாங்க. நான் கூட அவர் ஏதோ பாட்டு கீட்டு பாடுவாரு. அவர் ஏதோ டான்ஸ் ஆடுவாருன்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான். சரி அவர் ஏதாவது பயங்கரமா ஒரேட்டரா இருப்பாரு போல. பயங்கரமா பேசுவாருன்னு பார்த்தா, அதுவும் பண்ண மாட்டேன். டேய் நீ என்னதான்டா பண்ணன்னு பார்த்தா, அவன் போய் ஏதோ ஒரு பாட்டுக்கு பயங்கரமா ரொம்ப வினோதமான முக பாவனைகளோட ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காப்ல. சரி ஓகே. அது கூட ஒரு டேலண்டா நெனச்சுக்கலாம். ஆனா அது டான்ஸா கூட இல்ல. சும்மா ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் தான் குடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ அவர கூப்ட்டு காலேஜ்ல பேச வைக்கிறாங்க. அவர கூப்ட்டு ஸ்கூல்ல பேச வைக்கிறாங்க. அப்போ இந்த இத பார்த்து வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து அது என்ன மாதிரியான பாதிப்ப உண்டாக்கும்? அப்ப நம்ம வந்து எங்க சரி பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு Patreon பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? Patreonல நெறைய பெண்கள் வந்து இன்னைக்கு ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்க்குள்ள வர்றாங்க. நீங்க வந்து என்னுடைய அந்தரங்கமான புகைப்படங்கள பார்க்கணும்னா மாசம் ரூ. 500 கட்டுங்க. ரூ. 1000 கட்டுங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு வந்து ஒரு ஒரு மாசத்துல 10,00,000 15,00,000லாம் பெண்கள் சம்பாரிக்கிறாங்க. அப்ப இத பார்த்து மத்த பெண்கள் வந்து என்னவா இத புரிஞ்சுப்பாங்க? அதுவும் குறிப்பா அ இளம் குழந்தைகள் என்னவா இத பார்த்து புரிஞ்சுப்பாங்க? அப்படி ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல பேச வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு அந்த அந்த இந்த கல்ச்சரே எனக்கு புரியவே மாட்டேங்குது. இது யார் இது பண்றாங்க? இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாமே நம்ம பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தில இருக்கோம். என்னன்னா, ஒட்டுமொத்தமா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க, கெட்டவங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. என்னன்னா, அங்கேயும் நெறைய பேரு அதாவது அறத்தோட செயல்படுறவங்க இருக்காங்க. அங்கேயும் நெறைய உழைக்கக்கூடியவங்க இருக்காங்க. கிரியேட்டிவா செயல்படக்கூடியவங்க இருக்காங்க. அவங்க வந்து எஜுகேட் பண்றவங்களா இருக்காங்க. ஏன்னா, நான் வந்து நெறைய எஜுகேட் ஆவுறேன். இதே ரீல்ஸ் பார்த்து தான். இதே இன்ஃப்ளூயன்சர்ஸ் வழியா நெறைய எஜுகேட்டும் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் நமக்கு இருக்கு. நெறைய பொலிட்டிக்கலா அங்க நெறைய பேசக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆனா என்னன்னா, அது எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கு. இவங்க காட்டுன மாரி அது ரொம்ப கம்மியான ஆட்கள் கிட்ட தான் அது போய் சேரக்கூடியதா இருக்கு. அல்காரிதம் எப்படி இயங்குதுன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த நான்சென்ஸ் இருக்குல்ல. ஒருத்தன் வந்து என்ன சொல்றான், ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணுது, "உங்க பேர சொல்லுங்க. அத நான் சாப்பிடுறேன்" அப்படிங்குது. மாது அப்படின்னா, எம் ஃபார் மேங்கோ. மேங்கோ சாப்பிட்டுட்டேன். ஏ ஃபார் ஏதோ ஒண்ணு ஆல்பன்லிபே. ஆல்பன்லிபே சாப்பிட்டுட்டேன். அப்படின்னு சொல்லி டெய்லியும் வீடியோ போடுது. அப்ப அந்த அந்த பொண்ணு இதுக்காக டெய்லியும் உட்கார்ந்து யோசிச்சு, இதையே உட்கார்ந்து ஒரு வேலையா பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா? இதுதான் அந்த கிக் எக்கானமி. இப்ப இந்த பொண்ணோட உழைப்புக்கு யார் சம்பளம் குடுக்குறாங்க? ஒரு மாசத்துக்கு ஒரு சம்பளம்னு ஒண்ணு இருக்கணும்ல. யாருக்கு உழைக்குது இந்த பொண்ணு? இந்த Instagramன்னு ஒரு கம்பெனிக்கு தான் உழைச்சுக்கிட்டு இருக்கு. Instagramகாரனுக்கு அதிகமான கன்டென்ட் கிடைக்கும்போது, அதிகமான லாபம், வருமானம் வருது. ஆனா, அப்ப இந்த இந்த உழைக்கக்கூடிய இந்த மக்களுக்கு என்ன வருமானம்னா, ஒண்ணும் கிடையாது. இவங்க அந்த லாட்டரியில என்னைக்காவது நமக்கு வந்து அந்த சீட்டு விழுந்துரும். நம்ம அந்த வால தாண்டி அந்த பக்கம் போயிடுவோம். அப்படின்னு நெனச்சு உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஸோ இத எல்லாருமே இன்னைக்கு வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நம்ம மத்த இன்ஃப்ளூயன்சஸ் பத்தி பொதுவா பேசுறோம். ஒரு பொருட்கள் விற்கக்கூடியவங்க, பொருட்கள நம்மகிட்ட திணிக்கக்கூடியவங்க. அப்படி இல்லாம பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசு.
எந்த அளவுக்குன்னா, ஒவ்வொரு மாதமும் பல 1000 கோடிகள் வந்து இந்தியா முழுக்க செலவழிக்கப்படுது. இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக, ஒவ்வொரு கட்சியினரும் வந்து ஐடி விங்ஸ் வச்சிருக்காங்க. எல்லா ஐடி விங்கும் நம்ம நினைக்கக்கூடிய மிகச்சிறிய கட்சியிலிருந்து மிகப்பெரிய கட்சிகள் வர ஒவ்வொரு ஐடி விங்கும் பல 1000 கோடிகள வந்து இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ்க்காக செலவழிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில நம்ம இருக்கோம். என்னன்னா, அவங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படின்னா, நமக்கே தெரியாம நம்ம யாருக்கோ அடியாளா இருப்போம். நம்ம ஏதோ ஒரு கட்சிக்கு அடியாள் வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். டெய்லியும் நமக்கு வந்து அது எப்படி நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. ஆனா, நம்ம வந்து நமக்கே தெரியாம யாரோ ஒரு கட்சிக்காக தொடர்ச்சியா டெய்லியும் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு சூழல இவங்க உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் வழியா. எப்படின்னா, ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கங்க. ஒரு கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டு உருவாக்கப்படுது. அப்படிங்கிற பட்சத்தில, அதுக்கு எதிர் எதிர் தரப்பு ஒரு பக்கம் செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க குறிப்பிட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பேக்கேஜ் பேசி வச்சிருப்பாங்க. நீங்க வந்து இன்னைக்கு இத பத்தி பேசுங்க. இத பத்தி சொல்லுங்க. இத அவங்க அந்த எந்த கட்சி மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கோ, அத வந்து நல்லா புஷ் பண்றதுக்கான ஏற்பாடுகள பண்ணும்போது, இன்னொரு பக்கம் குற்றம் சாட்டப்பட்ட கட்சியும் செலவு பண்ணுவாங்க. அவங்க ஒரு பக்கம் ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வழியா வேற ஒரு பிரச்சனைய வந்து பெரிய அளவுல பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. இது மூலமா என்ன பண்றாங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கலா யாருமே ஒரே ஒரு விஷயத்த தொடர்ச்சியா பேசுறதுக்கான ஒரு சூழல வந்து உருவாக விடாம தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து நல்லா கவனிச்சீங்கன்னா, இப்போ எலக்ட்ரல் விஷயம் எலக்ட்ரல் அந்த க ஒரு முறைகேடு வந்து நடந்துச்சு சமீபத்தில. அது வந்து பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கணும். ஆனா, அதே நேரத்தில தெருநாய் பிரச்சனை அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து பெருசு பண்ணாங்க. இத யாரு பண்றாங்க? நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம என்ன பேசணும்? நம்ம யாருக்காக பேசணும்? நம்ம எந்த டாபிக்க பேசணும்? எந்த கட்சிக்கு ஆதரவா பேசணும்? அப்படிங்கிறத நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் டிசைட் பண்றோம். நம்ம தான் வந்து அத வந்து எழுதுறோம். இல்ல நம்ம தான் வந்து அத பத்தி பேசுறோம், கமெண்ட் பண்றோம் அப்படின்னு. அப்படி இல்லாம, இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ யூஸ் பண்ணிக்கிட்டு, இவங்க தொடர்ச்சியா இ யாரு என்ன பேசணும் அப்படிங்கிறது வந்து தீர்மானிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. இதுக்கு வந்து பலாயிரம் கோடி செலவு பண்றாங்க. இது என்னன்னா, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இது பெரிய இம்பாக்ட்ட உருவாக்க போகுது. ஏன்னா, அல்காரிதம்ஸ வந்து அதுக்கேத்தபடி உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, அல்காரிதம்ஸ்ன்னு நம்ம என்ன நெனைக்கிறோம்? அல்காரிதம்ஸ் வந்து யார் பேச்சையும் கேட்கறதில்ல. அதுவே சிந்திச்சு, அதுவே தானா இயங்குது. அது ஒரு ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு. அப்படிலாம் இல்ல. ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருந்தாலும், அதையும் கட்டுப்படுத்தக்கூடியது மனிதர்கள் தான். அந்த மனிதர்கள் யாருன்னா, இந்த நிறுவனங்கள் தான். சோசியல் மீடியா நிறுவனங்கள் தான். Instagramமோ, ஒரு Facebookஓ இவங்க தான் வந்து அத கட்டுப்படுத்தக்கூடியவங்களா இருக்காங்க. அதாவது இருக்கறதுலயே பெரிய இன்ஃப்ளூயன்சர் யாருன்னா, அவங்க 2 பேர் தான். இந்த மார்க் ஜூகர்பெர்க்கும், எலான் மஸ்க்கும் இவங்க 2 பேரும் தான் இருக்கறதுலயே பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸா இருக்காங்க. அவன் என்ன பண்றான்னா, இந்த கட்சிகளுடைய கனெக்ட் பண்ணிக்கிட்டு, எந்த விஷயம் வந்து இன்னைக்கு நான் வந்து புஷ் பண்ணணுமோ, அத தான் நான் புஷ் பண்ணுவேன். எந்த விஷயம் நான் வந்து யார் கண்ணுக்கும் தெரியாம மறைக்கணுமோ, அத நான் மறைச்சுருவேன். அப்படிங்கிறதுல அவன் வந்து ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம வந்து இன்ஃப்ளூயன்சர்னா தனி மனித இன்ஃப்ளூயன்சர்ஸ் பத்தியே தான் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா, அ ஒரு ஒரு நிறுவன இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு நிறுவனங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சர்களா மாற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களும் கட்சியும் ஒரு நிறுவனம் தான். ஒரு கட்சிகளும் அதையே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நிறுவனங்கள் அத பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அ இவங்க வந்து அதுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேர் வச்சிருப்பாங்க. அப்படி இல்ல. அது யார் கண்ணுக்கும் தெரியாம எத மறைக்கணுமோ, அத மறைக்கிறதுக்கான அந்த அ நிதி வந்து மிகப்பெரிய அது வந்து முன்னாடிலாம் வந்து இதோட இம்பாக்ட் யாருக்கும் தெரியல. பிஜேபி மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாருக்கும் அந்த டெக்னிக்கலா தெரிய ஆரம்பிக்குது. அப்ப எல்லாருமே அதுல வந்து நெறைய பணம் போட ஆரம்பிக்கிறாங்க. சாதாரண இப்ப அவங்க சொன்னாங்க, எடப்பாடி கிட்ட வந்து டிடி வந்து ரொம்ப இதுவா பேசினாங்க. கொழஞ்சு கொழஞ்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஆக்சுவலா அது ஒரு பெய்ட் இன்டர்வியூ. இப்ப பெய்ட் இன்டர்வியூ அப்படிங்கும்போது, அதுல வந்து எடப்பாடி கிட்ட போய் நீங்க வந்து அவங்க கால்ல விழுந்து தானே நீங்க முதல்வர் ஆனீங்க அப்படின்னு கேட்க முடியாது. கேட்டீங்கன்னா டிடிக்கு பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. பிளஸ் அத ஒளிபரப்பக்கூடிய அந்த அ பிகன் வுட்ஸோ இல்ல இந்தியா கிளிட்ஸோ யாரோ ஒரு கம்பெனிக்கு உரிய பணம் போய் சேராது. ஸோ இது எல்லாமே பார்ட் ஆஃப் த பொலிட்டிக்கல் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கேம் தான் அது. ஸோ இத வந்து நம்ம மக்கள்கிட்ட இத தான் நம்ம வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணணும். நம்மளுடைய பெரிய பொறுப்பு என்னவா இருக்குன்னா, நம்மால இவைங்களெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. இவங்க விளையாடுற கேம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. நம்மால பண்ணக்கூடியது என்னன்னா, அந்த சின்ன விழிப்புணர்வு குடுக்கலாம். நீ பார்த்துட்டு இருக்கிறது விளம்பரம்.
நீ பார்த்துட்டு இருக்கிறது நிஜம் கிடையாது. இது பொய். இது வந்து புனையப்பட்டது. இந்த புனைவு அப்படிங்கிறத நம்ம முடிஞ்ச வரைக்கும் மக்கள் கிட்ட அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சி செய்யலாம். நன்றி.